நடைபெற்று முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். மிக குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய மக்கள் நல திட்டங்களான மகளிருக்கான கலைஞர் உரிமை தொகை திட்டம், மகளிருக்கான விடியல் பயண திட்டம் போன்றவை மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பதை களத்தில் வாக்கு கேட்டு சென்றபோது நாங்கள் சந்தித்தோம். அதேபோல் அடுத்த தலைமுறையை கல்விமயப்படுத்துவதற்காக புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருப்பதனுடைய தாக்கமும் இளைஞரிடத்திலே இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்பு சகோதரர் அன்னியூர் சிவா அவர்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டணியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு இப்பொழுது 200 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய பேருந்துகள் ஆம்னி பேருந்துகளில் மக்கள் பெறுகின்ற வசதியை பெற வேண்டும் என்பதற்காக கூடுதல் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. படுக்கை இருக்கை வசதிகளோடு அதில் அவருடைய கையில் எப்பொழுதும் எல்லோரும் இப்பொழுது அலைபேசி வைத்திருக்கிறதுனால் அதை சார்ஜ் செய்வதற்கான போர்ட் வசதிகள், குடிநீர் பாட்டில் வைப்பதற்கான வசதிகள், லக்கேஜ் வைப்பதற்கான வசதிகள் என்று ஒரு சாதாரணமாக பயணிக்கக்கூடிய பயணிக்கு என்ன தேவையோ அந்த வசதிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய மாற்றத்தோடு அந்த பேருந்துகள் வந்திருக்கின்ற காரணத்தினால் மக்கள் சிறப்பான முறையில் பயனடைவதற்கு. நீங்கள் பதவி ஏற்று இப்போ 2 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு. நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன, எதிர்கொள்ள சவால்கள் என்ன போக்குவரத்துறையில்? அது 1 மணி நேரத்துக்கு பேட்டி கொடுக்கணும். சுருக்கமாக சொல்லலாம். அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிக்கப்படாமல் நிறுத்தப்பட்டிருந்தது. 3 ஆண்டுகளுக்குள் எப்பொழுதும் முடிக்கப்பட வேண்டும். அவர்கள் 3 ஆண்டுகள் கடந்து அடுத்த 1.5 ஆண்டுகளும் கடந்து அந்த பேச்சுவார்த்தையை முடிக்காமல் தொழிலாளருடைய கோரிக்கையை ஏற்காமல் நிர்கதியாக விட்டு சென்றிருந்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த ஆட்சி அமைந்த பிறகு நான் அந்த பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து தொழிலாளருடைய சம்பள விகிதம் என்பது சீர்குலைக்கப்பட்டிருந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தபோது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இவர்களுக்கான சம்பள விகிதத்தை உயர்த்தி கொடுத்ததை எல்லாம் சீர்கெடுத்திருந்தார்கள். அவை மீண்டும் அந்த தொழிலாளர்களின் கோரிக்கைப்படி பே மேட்ரிக்ஸ் அந்த முறை மீண்டும் அமல்படுத்தப்பட்டு 5% சம்பள உயர்வும் இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் போக்குவரத்து தொழிலாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்ற காரணத்தினால்தான் தீபாவளி, பொங்கல் போன்ற நாட்களிலும் மற்ற நாட்களிலும் மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் பயணத்தை மேற்கொண்டாலும் அவர்கள் முகம் சுளிக்காமல் அந்த பயணம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். தேமுதிக பொதுச் செயலர் பேருந்துகள் தனியார் மயங்கப்படுவதாக குற்றச்சாட்டியிருக்காங்க. யார் சொல்கிறது? தேமுதிக இல்லை, அவங்களுக்கு அரசு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. அதனால் இதெல்லாம் சொல்ல தான் செய்வாங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரசு நிறுவனம் ஒரு 20,000 பேருந்துகளை கொண்ட போக்குவரத்து கழகம் என்றால் தமிழகத்தில் இருப்பது தான். இப்பொழுதும் 685 பேரை அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு டிரைவர் கண்டக்டராக வேலைக்கு எடுத்திருக்கிறோம். புதிதாக 7200 பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு 1000 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த மாதத்தில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேலம் பக்கத்தில் தருமபுரியில் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியிலே ஒரு 20 புதிய பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர இருக்கிறார்கள். அதற்கு பிறகு படிப்படியாக ஒரு 300 பேருந்துகள் இந்த ஒரு வாரத்திலே தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. மீதி பேருந்துகள் தயாரிப்பு அங்கே அந்த நிறுவனத்திலிருந்து வர மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. ஒரு 7200 பேருந்துகளை வாங்கிவிட்டு இப்போ புதிய பணியாளர்களை வேலைக்கு எடுத்துவிட்டு எப்படி தனியார் மயமாக்க முடியும் என்பதுதான் முக்கியமான கேள்வி. எனவே அவர்களுக்கு அரசு நிர்வாகம் அரசியல் தெரியாமல் பேசுகிறார்கள். அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, இலவசங்கள் கொடுத்தனால தான் போக்குவரத்து சீரழிந்து விட்டதாக குற்றச்சாட்டு. இந்த இலவசம் கொடுத்த காரணத்தினால்தான் போக்குவரத்துறை இன்றைக்கு உயிர் பெற்றிருக்கிறது. இந்த இலவசம் என்பது போக்குவரத்துறை செலவு செய்யவில்லை. மகளிருக்கான இந்த இலவச பேருந்து பயணம் என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுக்கின்ற நிதியின் காரணத்தினால் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஆண்டு 2800 கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். அந்த நிதி வருகின்ற காரணத்தினால்தான் போக்குவரத்து துறையில் இருக்கின்ற ஊழியர்கள் முதல் தேதி சம்பளம் பெறுகிறார்கள். பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்கள் முதல் தேதி சம்பளம் பெற முடியாமல், இன்னும் சொல்லப்போனால் சில மாநிலங்களில் 3 மாதத்திற்கு ஒரு முறை சம்பளம் பெறுகின்ற நிலையெல்லாம் இருக்கிறது. அந்த நிலை தமிழ்நாட்டில் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இந்த திட்டம். எனவே ஏழை எளிய மக்களுக்கான திட்டத்தை கிண்டல் செய்வதை விட்டுவிட்டு மக்களுக்கான பணியை அவர் ஆற்ற வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேருந்து கட்டண உயர்வு என்பதுங்கிறது அது மாதிரி ஏதாவது திட்டம்? மிக நீண்ட காலமாக பேருந்து கட்டண உயர்வு இல்லாமல் இருக்கிறது. பக்கத்தில் கர்நாடகாவோ, ஆந்திராவோ, கேரளாவோ நம்மை விட பல மடங்கு உயர்ந்திருப்பது எல்லோருக்கும் தெரியும். டீசல் விலை உயர்கிற போதெல்லாம் அங்கே கட்டணம் உயர்ந்திருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களுடைய தலையிலே அந்த சுமையை ஏற்றக்கூடாது என்ற காரணத்தினால்தான் கட்டண உயர்வு இல்லாமல் இந்த போக்குவரத்துறை நடத்த சொல்லியிருக்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.